இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ நெதர்லாண்ட்ஸ் டீமுக்கும் ஜிம்மி ஓவர்டன் டீமுக்கும் பிக் பாஷ் லீக்ல மேட்ச் நடந்துச்சு. அதில் 2 பேருக்கும் பேட்டில் நடந்தது. ஸோ இந்த பேட்டில்ல யார் ஜெயிச்சா, அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மி ஓவர்டனோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் செம்ம ஒரு ஒஸ்ட்டா இருந்துச்சு. அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஸோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜிம்மி ஓவர்டன் vs நேதன் லீஸ் மேட்ச் இதில் பார்க்கும்போது ஸோ நேதன் லூயிஸ் ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாரு. செம்ம டெட்லி ஸ்பெல் போட்டிருந்தாருன்னு தான் சொல்லலாம். ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல். ஸோ இவரை வந்து ஒரு பவுண்ட்ரி கூட அடிக்க விடல. அது மாதிரி தான் போட்டிருந்தார் நேதன் எலிஸ். ஸோ நேதன் எலிஸோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னு தான் சொல்லலாம். ஜிம்மி ஓவர்டன் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஜிம்மி ஓவர்டன் டெத்தில் பேட்டிங் அந்தளவுக்கு ஆடல. இந்த மேட்ச்சில் அந்தளவுக்கு ஆடல. இதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் செம்மையாக அடித்து கொடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பேட்டிங் வீக் ஆகிடுச்சு. சரி பவுலிங்கில் ஏதோ பண்ணுவார்னு நினச்சா பவுலிங்கில் 54 ரன் கொடுத்தாரு. ஸோ இவர் வந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை போயிடுச்சு ஏதாவது பேசினா கூட போதும் அந்த பிளேயர் பீஸ்ட் மாதிரி ஆடுறாரு. ஸோ ஃபின்னாலன்னு அது மாதிரி தான் பண்ணார். அவர் பொழந்துட்டார். இப்போ வந்து டீம் டேவிட்டுக்கு பண்ணார். டீம் டேவிட்டும் பொழந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ 2 பேர்ட்டையும் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ப்ரெஷரை ஒரு அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல இவரால். ஸோ இது வந்து கொஞ்சம் பவுலிங் மட்டும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். ஸோ சாம் கரனை தான் மேக்ஸிமம் 11ல் ஆட வைக்க சான்ஸ்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் பிளேயர் சாம் கரனோட பேக்கப் பிளேயராக ஆட வைக்க சான்ஸ்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோ